திரு சுப்ரஜா அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப நாவல் அவள், கங்கை, ஆகாயம். சுப்ரஜா அவர்கள் எழுதின சிறுகதைகள் 2 அல்லது 3 நம்ம சேனல் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்துல அவர் எழுதுவாரு. ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அவர் கதைகள் இருக்கும். எனக்கும் பிடிக்கும். ஸோ அவருடைய நாவல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல போடுறோம். கேட்கலாம். அவள், கங்கை, ஆகாயம். பகுதி 1, அத்தியாயம் 1. பேருந்து நிலையத்தில் கூட்டம் வழக்கம் போலவே நிறைந்து வழிந்தது. 7:30 மணிக்கு பள்ளியில் இருக்க வேண்டும். எப்படியாவது முட்டி மோதி வருகிற பஸ்ஸில் ஏறினால்தான் உண்டு. பஸ் நடைமேடை நோக்கி வரும் பொழுதே கூட்டம் அவளை தள்ளிக்கொண்டு முன்னேறியது. அவளும் ஒரு பக்கம் தொங்கிக் கொண்டிருந்த தோள்பையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு பஸ்ஸில் ஏறினாள். அவளின் அதிர்ஷ்டம் உட்கார இடம் கிடைத்தது. எல்லோருக்கும் இடம் இருக்கிறது. அப்புறம் ஏன் இப்படி முட்டி மோதி ஏறுகிறார்கள் என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றாமல் இல்லை. இருந்தாலும் மக்களுக்குள் சுயநலம் பெருகி வருவதால் தான் இது போன்ற பொது இடங்களில் மக்கள் எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பது அவளுக்கு தோன்றாமல் இல்லை. இருந்தாலும் பேருந்து மட்டும் இல்லை, பல விஷயங்களில் மக்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். இன்று சம்பள நாள். அம்மா காலையிலேயே அவளிடம் அந்த மாதம் தர வேண்டிய பாக்கி சமாச்சாரங்களை பட்டியல் போட்டு கையில் கொடுத்து விட்டாள் ஒரு சீட்டில். அதை ஒரு முறை மனதில் ஓடவிட்டாள். வாங்க போகும் சம்பளத்துக்கும் அம்மா தந்த பாக்கி சமாச்சாரங்களுக்கும் முட்டி மோதிக்கொண்டு நின்றது. தனியார் பள்ளியில் டீச்சர் என்றுதான் பெயர். வாங்கும் சம்பளம் பெரிது போன்று தோன்றினாலும் இப்போது விற்கும் விலைவாசியில் ஒரு ஜூஸ் குடிக்க கூட ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்க வேண்டியிருக்கிறது. அம்மா எதையும் கட்டுப்படுத்த மாட்டாள். ஆனாலும் அவளுக்கு தனக்காகவே தன் வாழ்க்கை முழுவதையும் தொலைத்த அம்மாவின் மனம் எந்த வகையிலும் கோணிவிடக் கூடாது என்கிற எண்ணம் எப்பொழுதும் தலைதூக்கி நிற்கும். அவள் சொல்லும் சில விஷயங்கள் சில தவறாகவே இருந்தாலும் அதை அவள் கேட்டு பழகி போய்விட்டது. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண் தனது கைபேசியில் யாரோடோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். கல்லூரி பெண் மாதிரி தெரிந்தது. என்ன, நிச்சயம் காதலாய்த்தான் இருக்கும். இல்லை, காதலன் என்கிற பெயரில் ஒரு ஆண் தோழன். அவன் தற்காலிகமா இல்லை நிரந்தரமா என்பது போக போக அந்த சாயம் வெளுத்துவிடும். அவள் பேசுவது அவளுக்கே கேட்காது. அவனுக்கு எப்படி கேட்கிறது என்றுதான் தெரியவில்லை. இடையில் இடையில் வெட்கத்துடன் சிரித்தும் கொண்டாள். தினமும் அவள் வரும் பஸ்ஸில் தான் வருகிறாள். சில நேரங்களில் அவள் பக்கத்தில் உட்காருவாள். சில நேரங்களில் வேறு இடங்களில் இருந்தாலும் தினமும் பார்த்தால் சிரிக்க தேவையில்லை. அவள் படுதீவிர காதலில் இருப்பது மட்டும் புரிந்தது. அவளுக்கு காதலில் எல்லாம் நம்பிக்கை இல்லை, நேரமும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேல் பள்ளியில் கைபேசியை வைத்துக் கொள்ளாத டீச்சர் அவள் ஒருத்திதான். ஹெட்மிஸ்டர்ஸ் ஒரு முறை அதை சொல்லியே காண்பித்து விட்டார். வினோதமான பொண்ணுமா நீ சாருலதா. உன்னை பார்த்தா பல நேரங்கள் எனக்கு பொறாமையா கூட இருக்கு. கைபேசி சில நேரங்கள்ல நல்லதுன்னு தோணினாலும் சாத்தானோட மறுவடிவந்தான் அது என்று கூறுவார். அந்த பெண் இப்பொழுது பேசியது இவளுக்கு துல்லியமாக கேட்டது. ஆமா, நீ சும்மா இருந்தாலும் உன்னுடைய கை சும்மா இருக்காது. நான் வரலப்பா என்றாள் வெட்கத்துடன். சாருலதாவுக்கு அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்பது புரியாமல் இல்லை. என்ன, அவளை விட 2 வயது பெரியவளாகத்தான் சாருலதா இருப்பாள். ஆனால் அவளுக்குள் தான் சினிமாவில் காட்டும் ரசாயன காதல் எழவே இல்லை. பக்கத்தில் இருந்த பெண் கொஞ்சம் நகருங்க என்றதும் சுய நினைவு வந்தது. அடுத்து வருகிற 2வது ஸ்டாப்பில் அவள் இறங்க வேண்டும். அவள் ஸ்டாப் வரும் முன்னரே எழுந்து நகர ஆரம்பித்தாள். அவளுடைய இடத்தில் இறங்கிய போது அது மின்னலாய் நிகழ்ந்தது. அப்போது மின்னலாய் வந்த ஒரு பைக்குக்காரன் ஒருவன் அவள் மீது சரியாய் மோதினான். அவள் ஐயோ என்று அலறியபடி சரிந்து ஒடிந்து விழுந்தாள் சாலையில். இடுப்பில் வின் என்று வலி இருந்தது. அந்த பைக்காரன் விழுந்து எழுந்து போக முயற்சிப்பதும் மக்கள் அவனை பிடிப்பதும் கண்களில் மங்களாக தெரிந்தது. பின் அவள் முழுவதும் மயங்கிவிட்டாள். கண் விழித்த போது அவள் ஒரு ஆஸ்பத்திரியின் பெட்டில் இருந்தாள். பக்கத்தில் அவளின் கோ டீச்சர் ரம்யா. பஸ்ஸில் இருந்து நீ கீழே விழுந்ததும் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. உன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்த ஐடி கார்டை பார்த்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போன் பண்ணாங்க என்று கூறினாள் ரம்யா. படுக்கையில் சாய்ந்து உட்கார நிமிர்ந்து பார்த்தாள் சாருலதா. நல்ல வேலடி, பெரிய அடி ஒண்ணு இல்ல. நீ முழிச்ச உடனே போகலாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நர்ஸ் டாக்டரை அழைத்து வந்திருந்தாள்.
டாக்டர் அவளை தீவிரமாக பரிசோதனை செய்துவிட்டு, நீங்க போகலாம், டீச்சரா இருக்கீங்க, இப்படி காலையில எம்டி ஸ்டொமக்கோட இருக்கீங்களே, ஏதாவது சாப்பிடாம வீட்ல இருந்து கிளம்பாதீங்க, உங்களோட நல்ல நேரம், பெரிய விபத்து இது ஏற்படல, கொஞ்சம் வேகமா மோதி இருந்தா இடுப்பு எலும்பு நொறுங்கி இருக்கும் என்றார் டாக்டர். உடனே ரம்யா, டாக்டர் நாங்க இப்ப கிளம்பலாமா என்று கேட்டாள். போகலாம் என்றார். பில், உங்க மேல மோதின பையன் போலீஸோட வந்து பில்லு கட்டிட்டு போயிட்டான், அவனுடைய முகவரி தந்துட்டு போயிருக்கான் என்றபடியே ஒரு துண்டு சீட்டை வாங்கி அவர்களிடம் நீட்டினார் டாக்டர். இப்ப நான் கிளாஸுக்கு போகலாம்ல? போகலாமா, கொஞ்சம் ஷாக் மனசு அளவுல இருக்கு, 2 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ரொம்ப நேரம் உட்கார்ந்தோ நடந்தோ வகுப்பெடுக்க வேண்டாம். ரம்யா கழுக்கென்று சிரித்து விட்டாள். என்ன டீச்சர் சிரிக்கிறீங்க என்று கேட்டார் டாக்டர். உட்கார்ந்தும் கிளாஸ் எடுக்க கூடாது, நடந்துட்டும் எடுக்கக்கூடாது, அப்புறம் என்ன உருண்டுகிட்ட எடுக்க முடியும் வகுப்ப? டாக்டரும் சிரித்து விட்டார். நான் சொல்ல வந்தது என்னன்னா, புரிஞ்சிச்சு சார், 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சுத்தி வளைச்சு சொல்றீங்க அதானே? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதேதான், நேரா என் ஃப்ரெண்ட கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன்னா. அவள் கிளம்பி செல்லும் வரை டாக்டர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். வெளியில் ஆட்டோவில் ஏறும்போது சாருமதி தான் கேட்டாள், ஏன்பா ரம்யா, ஏன் இந்த டாக்டரை அப்படி ஓட்டுன? சும்மாதாமா, ஆஸ்பத்திரி போனா சீரியஸா முகத்தை வச்சுக்கணும்னு யார் சொன்னது? வீட்டுக்கு போனதும் அம்மா முதலில் பதறி போனாள். என்னடியாச்சு? என்ன? பெருசா ஒண்ணு இல்லம்மா, இடுப்புக்கு வந்தது காலோட போச்சு, சின்ன அடிதான், 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னதான் நடந்தது சொல்லுடி. சாருமதி விவரமாக சொல்ல ஆரம்பித்தாள். பாவி பயலுங்க, எப்படிதான் இப்படி காட்டுத்தனமா வண்டி ஓட்டுறாங்களோ என்று அவனை திட்டி தீர்த்தாள் அம்மா. ரம்யா, காஃபி சாப்பிடுறியா என்று ரம்யாவிடம் கேட்டாள் அம்மா. வேண்டாமா, இவளை விட்டுட்டு உடனே வர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன், வந்த ஆட்டோ வெளியில வெயிட்டிங்ல இருக்கு, நான் கிளம்பணும் என்று கூறினாள். அவள் போனதும் அம்மா, ஏமா பஸ்ல இருந்து இறங்குற போது பார்த்து இறங்க வேண்டாமா என்று தன் மகளிடம் ஆதங்கத்துடன் கேட்டாள். நான் சரியா பார்த்துதாமா இறங்கின, சின்ன கேப்ல லெப்ட்ல உள்வாங்கி வேகமா வருவான்னு யாரு பார்த்தா? சரிதான், லீவே போடாம போயிட்டு இருந்த, 2 நாள் லீவு போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பாரு இப்போ என்றாள் அம்மா. எனக்கு ரொம்ப நாளா படம் வரையணும்னு தோணிட்டே இருக்குமா, இந்த 2 நாளை அதுக்கு நான் பயன்படுத்திக்க போறேன் என்றாள் சாரு. சாருமதிக்கு சிறு வயது முதலே படம் வரைவதில் ஆர்வம் அதிகம். முதலில் எந்த படம் பார்த்தாலும் பென்சிலால் அப்படியே நோட்டில் அச்சு எடுத்தது போல வரைந்து விடுவாள். டீச்சரான பின்னரும் அவ்வப்பொழுது ஏதாவது படத்தை கற்பனையில் வரைந்து கொண்டே இருப்பாள். எப்படியாவது அந்த வரையும் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவளுக்குள் அவ்வப்பொழுது எட்டி பார்க்காமல் இல்லை. தன் அறைக்குள் சென்றவள் ஒயிட் ஷீட்டை எடுத்துக்கொண்டு படம் வரைய உட்கார்ந்தாள். அவளையும் அறியாமல் பஸ்ஸில் இருந்து இறங்கும் பெண், ஆஸ்பத்திரியில் இளம் டாக்டர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருப்பது, தோழியோடு ஆட்டோவில் வருவது என்று 3 படங்களை வகைப்படுத்தி வரைந்தாள். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்தவித குறையும் சொல்ல முடியாத மாதிரி அந்த படம் இருந்தது. 3 படங்களையும் 2 மணி நேரத்தில் வரைந்து முடித்திருந்தாள் சாருமதி. அம்மாவை கூப்பிட்டு அந்த 3 படங்களையும் காண்பித்தாள். அம்மா அவளை அப்படியே கட்டி கொண்டாள். அவளுக்கும் ஆச்சரியம்தான். எப்படிடி இவ்வளவு துல்லியமா வரைஞ்ச, ஆச்சரியமா இருக்கே என்று அதிசயத்தாள் அம்மா. தெரியலம்மா, ஏதோ தோணிச்சு, சடசடன்னு வரைஞ்சிட்டேன் என்றாள் சாருமதி. அம்மா போன பின்பு ரொம்ப நேரம் அங்கேயே உட்கார்ந்து இருந்தாள் அவள். திடீரென்று அவளுக்கு நினைவில் வந்தது. அவள் ஸ்கூலுக்கு போகும்போது இறங்கி போகும் வழியில் ஒரு பிரபல பத்திரிகை அலுவலகம் இருக்கிறது. அங்கே கொண்டு போய் இதை கொடுத்தால் என்ன என்று தோன்றியது அவளுக்கு. சரி, கொடுத்து பார்க்கலாம் என்று தோன்றியது. லஞ்ச் நேரத்தில் ரம்யாவுக்கு சாருமதி போன் அடித்தாள். சொல்லுப்பா, என்னாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? இல்ல ரம்யா, 3 படங்கள் வரைஞ்சிருக்கேன், காலையில நடந்த நிகழ்ச்சிகளை வச்சு வரைஞ்சதுல அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு என்றாள் மகிழ்ச்சியுடன். ஓ, உனக்கு தான் அந்த டேலண்ட் இருக்கே, நீ தான் அதை வெளிப்படுத்தாமலே இருக்க. நீ ஏதாவது பத்திரிகையில முயற்சி பண்ணலாம்ப்பா. ஒரு விஷயம் கவனிச்சியா, இப்ப பத்திரிகைகள்ல படம் வரைகிறதெல்லாம் ஆண் ஓவியர்கள் தான். நீ முயற்சி பண்ணுனா எல்லாரையும் ஓரம் கட்டிடலாண்டி என்றார். ஓரம் கட்டணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல,
நாமளும் ஃபீல்டில் இருக்கோங்கிற திருப்தி கிடைச்சா போதுமே. ஆனா அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னு யாருக்கு தெரியும் என்றாள் சாருமதி. முயற்சி பண்ணாமலேயே தளர்ந்து போக கூடாது சாரு. ஸ்கூல் முடிஞ்சதும் நான் வரேன், நாம பேசி முடிவெடுப்போம் என்றாள் ரம்யா. ரிசீவரை வைத்துவிட்டு அவள் மீண்டும் படங்களை பார்த்தாள். அத்தியாயம் 2. மாலையில் ரம்யா வந்ததும் வீடே கலகலப்பானது. ரம்யாவின் வெற்றியே அதுதான். படங்களை பார்த்து ரம்யா அசந்துதான் போனாள். சாருமதி, கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத, இதெல்லாம் வரைஞ்சதா இல்ல வேற எங்காவது இருந்து ஓவியத்து மேல ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரேஸ் எடுத்தியா? ரம்யா கேட்க சாருமதி சிரித்து விட்டாள். காலையில் நடந்த நிகழ்ச்சிகளை யார் எனக்கு வரைஞ்சு வச்சிருக்க போறா என்று கேட்டாள். ஆமால்ல, அதானே, நாளைக்கே நம்ம போய் ஏதாவது பத்திரிகை ஆபீஸ்ல இதையெல்லாம் கொடுத்து வாய்ப்பு கேட்போம் என்றாள் ரம்யா. சனிக்கிழமை லீவு தானே, அன்னைக்கு போகலாம். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வகுப்புகளை விட எனக்கு மனம் இல்லடி. அதானே பார்த்தேன், நீயாவது ஸ்கூலுக்கு லீவு போடுறதாவது. ஆமா, இன்னைக்கு நாளைக்கு லீவு. இதுவே போர் அடிக்குது. நாளைக்கு கிளம்பி வந்தாலும் வந்துருவேன் ஸ்கூலுக்கு. வேணாம் வேணாம், டாக்டர் சொன்ன மாதிரி வீட்டுல ரிலாக்ஸா இரு என்றாள் ரம்யா சிரித்து கொண்டே. சனிக்கிழமை ரம்யா காலையிலேயே வீட்டுக்கு வந்து விட்டாள். இருவரும் அந்த பத்திரிகை அலுவலகம் சென்று சேர்ந்தபோது மணி 11:30. ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் ரம்யா தான் பேசினாள். ஆசிரியரை பார்க்க முடியுமா? என்ன விஷயமா பார்க்கணும் நீங்க? என்னோட ஃப்ரெண்ட், இவங்க நல்லா ஓவியம் எல்லாம் வரைவாங்க, வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதான்னு பார்க்கணும். அந்த பெண் ஒருவித அலட்சியத்துடன் பார்த்தாள் இருவரையும். இங்க இருக்கிறவங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். தெரியாது, யார பார்க்கணும்னு நீங்க வழிகாட்டினா நல்லா இருக்கும் என்று அவள் பக்கமே காயினை திருப்பி போட்டாள். அந்த பெண் ஒரு கணம் திகைத்து போய், சரி உட்காருங்க, கேட்டு பார்க்கிறேன், அதோ அந்த சோஃபாவில் உட்காருங்க என்று ஒரு சோஃபாவை சுட்டி காட்டினாள். சாருமதிக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ரம்யாவுக்கு நன்றாக பேச வரும். யாரை எந்த வழியில் பேசி வழிக்கு கொண்டு வருவது என்பது அவளுக்கு அத்துப்படி. இருவரும் காத்திருந்தார்கள். 10 நிமிடம் இருக்கும். ரிசப்ஷன் பெண் அவர்களை கூப்பிட்டாள். இங்க இந்த லெஜர்ல 2 பேரும் உங்க பேரை எழுதி கையெழுத்து போடுங்க என்றாள். கையெழுத்து போட்டதும் இருவரிடமும் விசிட்டர் என்று தொங்கிய பட்டை வார் அடையாள அட்டையை கொடுத்து, லிப்ட்ல போங்க, எடிட்டோரியல் 3வது மாடி, ராகவன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பாருங்க என்று விளக்கம் கொடுத்தாள். லிப்டில் ஏறி 3ஐ அழுத்தி லிப்ட் மேல் ஏற, பயமா இருக்குடி என்றாள் சாருமதி. சரிதான், நீ சின்ன குழந்தையாடி. லிப்டை விட்டு வெளியே செல்ல எதிரே நின்றிருந்தான் அவன். ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட் அணிந்திருந்தான். வாங்க, நான் ராகவ், உதவி ஆசிரியர் என்று அழைத்து போனான் அவன். விசிட்டர்களுக்கு என்றே தனி அறை போல இருந்தது அந்த அறை. வட்ட மேஜையில் அமர்ந்தவன் எதிரில் இருந்த நாற்காலிகளை காட்டி, பிளீஸ் உட்காருங்க என்று கூறினான். அவர்கள் அமர்ந்தார்கள். சொல்லுங்க என்று கேட்டான். சாருமதி, எனக்கு சின்ன வயசுல படம் வரைகிறதுல ஆர்வம் அதிகம். நான் கற்பனையில வரைஞ்ச படங்களை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் என்றபடியே கையோடு கொண்டு வந்திருந்த படங்களை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். சாருமதி கொடுத்த படங்களை வாங்கியவன் தனக்கு முன்னால் இருந்த மேஜையில் விரித்து வைத்து பார்த்தான். அவன் கண்கள் வியந்ததை இருவரும் பார்க்காமல் இல்லை. மெல்ல நிமிர்ந்தவன், எனக்கு படங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆச்சரியமா இருக்கு. வழக்கமா இந்த ஃபீல்டுல ஆண் ஓவியர்கள் தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பெண் ஓவியர் யாரும் பெரிய அளவுல வந்தது இல்ல. பட் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்னே எனக்கு தோணுது. ஒரு நிமிஷம், நான் எடிட்டர் கிட்ட காமிச்சிட்டு வந்து உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன் என்று எழுந்தான். அவளின் ஓவியங்களை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே போனான். சாருலதா படபடப்பாக இருந்தாள். எனக்கு என்னவோ இந்த படங்கள் அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு தோணுது. அதனாலதான் உடனே எடிட்டர் கிட்ட எடுத்துட்டு போறாரு. யூ வில் கெட் எ சான்ஸ் என்று கூறினாள் ரம்யா. பார்க்கலாம் ரம்யா என்றாள் படபடப்புடன் சாருலதா. நேரம் நகர்ந்தது. கொஞ்ச நேரத்தில் ராகவ் உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்த வேகத்தில் அவன் கையில் இருந்த அச்சிடப்பட்ட தாள்களை கொடுத்தான். இதுல ஒரு சிறுகதை இருக்கு, இன்னைக்குதான் இது செலக்ட் ஆச்சு. ஆசிரியர் இந்த கதைக்கு ஒரு படம் வரைஞ்சு கேட்கிறார், முடியுமா என்று கேட்டான். இப்பவே வேணுமா? ஆமா, நான் டிராயிங் மெட்டீரியல்ஸ் எதுவும் கொண்டு வரலையே. கவலைப்படாதீங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்து தரேன். இந்த ரூம்லயே நீங்க கொஞ்சம் வரையலாத.
மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு நான் போயிடுறேன், ஒர்க் இருக்கு. நீங்க முடிஞ்சதும் அந்த பெல் இருக்கு பாருங்க, அதை அடிச்சா போதும் என்று கூறினான் ராகவ். அப்பொழுதுதான் அவன் காட்டிய இடத்தில் இருந்த அழைப்பு மணியை பார்த்தாள் சாரு. ஓகே என்றாள் அவள். போனவன் திரும்பி வந்து ஒரு சார்ட் பேப்பர், பிரஷ், கருப்பு இங்க் எல்லாம் கொடுத்து விட்டு போனான். இந்த கதையை படிச்சுட்டு எந்த இடத்த விஷுவலா வரைஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை வரைஞ்சு கொடுங்க என்று சொல்லிவிட்டு அறையின் கதவை திறந்து கொண்டு போய்விட்டான். சாருலதா அவன் கையில் கொடுத்து சென்ற கதையினை படித்தாள். வேலைக்கு போகும் பெண்ணொருத்தி தினமும் அனுபவிக்கும் வேதனைகளையும் வழிகளையும் தன் பார்வையில் சொல்வது போல அவர் எழுதியிருந்தார். ஒரு பிரபல எழுத்தாளர் அவர். ஒரு பெண்ணின் பார்வையில் அவர் எழுதியிருந்தது துல்லியமாய் இருப்பது போல தோன்றியது. ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு படம் வரைந்தாள். அரை மணியில் வரைந்து முடித்து விட்டாள். அந்த மணியை அழுத்த அவன் உள்ளே வந்தான். படத்தை பார்த்தவன் அப்படியே அசந்து விட்டான். ஓ சூப்பர், இது இந்த இஷ்யூலயே போட்டுடுவார்னு தோணுது. உங்களுக்கு இதோட இதழ் தபால வரும், ஒரு நிமிஷம் இருங்க என்று படத்தோடு காணாமல் போனான். எடிட்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறான் போல இருக்கு என்றாள் ரம்யா. திரும்பி வந்தவன், இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கிற இஷ்யூலயே இந்த கதையும் இந்த படமும் வந்துடும். அப்புறம் இந்த படத்துல ரைட் கார்னர்லயோ இல்ல லெப்ட் கார்னர்லயோ உங்க சைன் போடுங்க என்று சொன்னான். போட்டு கொடுத்தாள். உங்க கைபேசி நம்பரை கொடுத்துட்டு போங்க என்று கேட்டான். சாரி, நான் கைபேசியை யூஸ் பண்றது இல்ல என்று அவள் சொல்ல, அட ஆச்சரியமா இருக்கே என்றவன் தொடர்ந்து, அவசரம்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது என்று கேட்டான். லேண்ட்லைன் நம்பர் இருக்கு என்றவள் அதை ஒரு சிறு பேப்பரில் எழுதி கொடுத்தாள். வாழ்த்துக்கள் என்று சொல்லி சென்றான் அவன். வீடு திரும்பி அம்மாவிடம் இதை சொன்னபோது அம்மா லேசாய் கண் கலங்கினாள். உங்க அப்பா இல்லாம போயிட்டாரே, அவர்தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, ஒரு நாள் நீ பெரிய ஓவியரா வருவேன்னு. சாருமதிக்கும் கூட அன்று நடந்தது ஒரு கனவு போலவே இருந்தது. எந்த திட்டமும் போட்டு அவள் படம் வரையவில்லை. 2 நாள் ஓய்வுக்கு வழி செய்தவனால் வரையப்பட்ட படங்கள். வண்டியில் வந்து இடித்தவனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் சாருமதி. 3 நாளில் கொடுத்த கதைக்கு பொருத்தமாய் காட்சிகளை வரைந்து அனுப்பிவிட்டாள் சாரு. மறுவாரம் சனிக்கிழமை அந்த பத்திரிகை தபாலில் வந்தது. அவசர அவசரமாய் கவரில் இருந்து எடுத்து பிரித்தாள் சாரு. அவளின் படம் அந்த கதையுடன் புரசுரமாகி இருந்தது. இதழில் 1.5 பக்கம் படம் தலைப்போடு வெளியாகி இருந்தது. மற்ற பக்கங்களையும் புரட்டினாள். அவளின் புகைப்படம் ஒன்று அந்த கதைக்கு 10 பக்கங்களுக்கு முன்னால் எங்களின் புது ஓவியர் என்று சிறிய பெட்டியை வெளியிட்டு பார்க்க பக்கம் என்று கதை வந்திருக்கும் பக்க எண்ணை குறிப்பிட்டு இருந்தது. இந்த படம் எப்பொழுது அவங்க கிட்ட போச்சு? அம்மாவிடம் கேட்க அம்மா சிரித்தாள். திங்கட்கிழமை நீ போனதுமே அந்த பத்திரிகையில இருந்து வந்து அவசரமா உன்னோட போட்டோ வேணும்னு கேட்டாங்க. நான் தான் உன்னோட மேஜையில இருந்து எடுத்து கொடுத்தேன். சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு உங்ககிட்ட சொல்லலாமா என்று கூறினாள் அம்மா. அப்போது அவர்கள் வீட்டின் லேண்ட்லைன் அழைத்தது. சாருமதி சென்று எடுத்தாள். மறுமுனையில் சாருமதி இருக்காங்களா? ஒரு பெண் கேட்டாள். எஸ் ஸ்பீக்கிங் என்றாள் சாருமதி. நிலா பத்திரிகையிலிருந்து பேசுறோம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ் வேணும். மெயில் அனுப்பி வைக்க முடியுமா? எந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும்? எழுதிக்கங்க என்று மின்னஞ்சல் முகவரியை சொன்னால் எதிர்முனையில் அந்த பெண். இவள் அதை குறித்து கொண்டாள். தேங்க்யூ மேடம். மறுமுனையில் ரிசீவரை வைக்கும் சப்தம் கேட்டது. அப்போது வெளியில் அழைப்பு மணி சப்தம். உடனே அம்மா போய் திறந்தாள் கதவை. ரம்யா பாய்ந்து வந்து சாருமதியை இருக்க அணைத்து கொண்டாள். காலையிலேயே கடையில பத்திரிக்கை வாங்கி பார்த்துட்டேன், பிரமாதமா வந்திருக்கு. இன்னும் 1 வாரத்துல உன்னை தேடி நிறைய வாய்ப்புகள் வரும் பாரு என்றாள் சந்தோஷத்துடன். ரம்யா சொன்னது உண்மையாகி போனது. தீ போல் பற்றி கொண்டது. 2 மாதம் அவள் ஓவியம் வராத பத்திரிகை இல்லை என்றாகிவிட்டது. ஒரு நாள் அம்மாவிடம் கேட்டாள் சாரு. அம்மா, எனக்கு இந்த ஸ்கூல் வேலையை விட்டுடுவோம்னு தோணுது, நீ என்ன சொல்ற? நீ உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய சாரு, நான் சொல்றதை வச்சு முடிவெடுக்காத என்றாள் அம்மா. 1 வாரம் தீவிரமாய் யோசித்தாள். தீர்மானித்தவளாய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து வந்து விட்டாள். முழு நேர ஓவியராக மாறி போனாள். காலை 7 மணி பல் தேய்த்து விட்டு காஃபி கூட குடிக்காமல் படம் வரைய உட்கார்ந்து விட்டாள். அம்மா தன் மகளுக்காக காஃபி கொண்டு வந்தாள். டேபிள்ல வைமா, நான் வரேன். நேத்து அப்படிதான் டேபிள்ல வைன்னு சொன்ன,
நீ வர்றதுக்குள்ள காஃபி ஆறியே போச்சு என்றாள் அம்மா. இல்லம்மா, இப்பவே வர்றேன் என்றாள் அவள். எழுந்து போய் டைனிங் டேபிளில் உட்கார்ந்தாள். அம்மா காஃபியை அவள் கையில் கொடுத்தாள். அம்மா எதிரில் நாற்காலியில் உட்கார்ந்தாள். காய்கறி எல்லாம் வாங்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறினாள் அம்மா. வேண்டாம்மா, கொஞ்சம் இரு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நானே போறேன் என்று கூறினாள் மகள். காஃபியை குடித்துவிட்டு அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். மார்க்கெட்டு பக்கம்தான். மார்க்கெட்டில் இருந்து வரும்போது வசந்தம் பத்திரிகையின் ஆபீஸ் பாய் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவளை பார்த்ததும் சிநேகமாய் சிரித்தான். கூடையை அம்மாவிடம் கொடுத்தவள், சொல்லுங்க என்று கேட்டாள். 2 சிறுகதை கொடுத்திருக்காங்க, ஒன்னு மட்டும் ரொம்ப அவசரம், கையோட வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று கூறினான். அப்படியா, 1 மணி நேரம் பக்கத்துல எங்காவது போயிட்டு நீங்க வந்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சிடறேன் அதுக்குள்ள என்று கூறினாள் சாருமதி. ஓகே மேடம், மாருதி சார் வீட்டு வரைக்கும் போகணும், எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும், போயிட்டு வந்துடுறேன், கலர் படம்னு எழுதி இருக்காங்க பாத்துக்கோங்க என்று கூறிவிட்டு அவன் கிளம்பினான். அத்தியாயம் 3. அவன் போனதும் கதையை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். கதை ஒரு புதிய எழுத்தாளரின் கதை. கதை முழுக்க சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அருகில் நடப்பது போல இருந்தது. முதல் காதல் பற்றிய கதை. படித்து முடித்ததும் அவளுக்கு ஆச்சரியம் அதிகரித்தது. காரணம் இல்லாமல் இல்லை. முழுக்க முழுக்க அது அவள் வாழ்க்கையில், அதுவும் கல்லூரியின் முதல் வருடம் படிக்கும் போது நடந்த கதை. எழுத்தாளரின் முகவரி இல்லை. எழுதியவரின் பெயர் மட்டும் அங்கே டைப் அடிக்கப்பட்டிருந்தது. எழுதியவர் பெயர் பிரதீப் பாஸ்கரன் என்று இருந்தது. அவள் கல்லூரி படிக்கும் போது பார்த்தசாரதி கோயில் அருகில் தான் இருந்தார்கள். டிபி கோயில் தெருவில் தான் அவர்கள் வாடகைக்கு குடியிருந்தார்கள். காலையில் அப்பாவுடன் வாக்கிங் போவாள். மாலையில் காய்கறி வாங்கும் போது தேரடி வரை போய்விட்டு வருவாள். தினமும் பார்த்தசாரதியின் தரிசனம் கிடைக்கும். தத்ரூபமாக அவளை வர்ணித்திருந்தார் அந்த எழுத்தாளர். ஒருதலை காதல். படிக்க படிக்க பரவசமாக இருந்தது. ஒரு பெண்ணை ஒருவன் இப்படி காதலிக்க முடியுமா? உருகி உருகி எழுதியிருந்தார் அவர். மெல்ல தனது மூளையில் ஞாபக சிதில்களை மீட்டி வருடி அவனை தேடி பார்த்தாள். தெரியவில்லை. அவன் முகம் புலப்படவில்லை. நிறைய பேர் அவளை தொடர்வதை பார்த்திருக்கிறாள். ஆனால் இந்த கதை எழுதியவன் யாராக இருக்கும் என்று தெளிவாய் தெரியவில்லை. படத்தை போட்டு முடித்த வேளையில் பையன் சரியாக வந்தான். படம் போட்டு தருவதற்கென்று வாங்கி வைத்திருந்த பிரவுன் கவரில் படத்தை போட்டு அவனிடம் கொடுத்தாள். இன்னொரு படத்தை நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க, இதே நேரத்துக்கு வாங்க என்று கூறினாள். ஈவினிங் 4 மணிக்கு வரேன் மேடம் என்று கூறினான் அந்த பையன். சரி என்று கூறி அவனை அனுப்பியதும் அவள் நினைவுகள் அவளது கல்லூரி நாட்களை நோக்கி சென்றன. அவள் படித்தது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சைக்காலஜி. பல பையன்கள் பின்னால் சுற்றினர். ஆனால் இவள் யாரையும் மதிக்கவில்லை. அவர்கள் தெருவில் இருந்த வைதேகிக்கு கும்பகோணத்தில் திருமணம். சந்தியா அவளை வற்புறுத்தி அழைத்தாள். சாருமதிக்கு வெளியூர் செல்ல ஆசைதான். அப்பா அம்மாவிடமும் சம்மதம் வாங்கிவிட்டாள். கும்பகோணத்தில் தான் அவள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த விஷயம் நடந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம். வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு டீலக்ஸ் பஸ் ஏற்பாடு செய்திருந்தார்கள். வைதேகியின் சொந்தக்காரர்கள் மற்றும் தோழிகள் சூழ அந்த பஸ் கிளம்பியது. கும்பகோணத்தில் மண்டபம். அருகிலேயே ஒரு தங்கும் விடுதியில் 10 அறைகளை பதிவு செய்திருந்தார்கள். வெள்ளிக்கிழமை இரவு 6:30 மணிக்கெல்லாம் அந்த பஸ் தங்கும் விடுதிக்கு வந்து சேர்ந்து விட்டது. வைதேகியின் அப்பா, எல்லோரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, கும்பேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மங்களாம்பிகையில டிஃபன் சாப்பிடுவோம், நாளைக்கு மதியம் தான் மண்டபம் போக போறோம் என்று கூறினார். சந்தியாவும் சாருமதியும் ஒரு அறையில் தங்கினார்கள். 2வது மாடியில் இருந்தது அந்த அறை. டபுள் ரூம். மிகவும் சுத்தமாக இருந்தது அறை. பெரிய கடைத்தெருவில் இருந்தது. இருவரும் குளித்து உடைமாற்றி வந்தபோது மணி 7:30. எல்லோரும் ரிசப்ஷனில் இருந்தார்கள். கோயிலுக்கு போகும்போது சன்னதி உள்கடைகள் வழியாக போனார்கள். கும்பேஸ்வரர் தரிசனம் முடித்து அம்பாளையும் தரிசித்து விட்டு மங்களாம்பிகைக்கு வந்தபோது அங்கே மாப்பிள்ளை வீட்டார் காத்திருந்தார்கள். இன்னைக்கே வரோம்னு சொல்லியிருந்தா நைட் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்போமே. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நாளைக்கு எத்தனை மணிக்கு மண்டபத்தோட சாவி கைக்கு வரும்? 12 மணிக்கு வந்துடும். சாப்பாடு வெளியில சமைச்சுக்கிட்டு கொண்டு வர சொல்லிட்டேன். நாளைக்கு மதிய சாப்பாடு நீங்க மண்டபத்திலே முடிச்சுக்கலாம். நல்லதுங்க, நீங்களும் வாங்க என்றார் வைதேகியின் அப்பா.
பையனின் தந்தை உடனே, பரவாயில்லைங்க, நீங்க சாப்பிடுங்க என்று அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவர்கள் உடனே இருந்தார். இரவு தங்கும் விடுதி திரும்பியதும் தலை வலிப்பது போல இருந்தது சாருமதிக்கு. அவள் அதிகம் பஸ்ஸில் நெடுந்தூரம் வந்தும் அவளுக்கு பழக்கமில்லை. சந்தியா, வைதேகிக்கு மருதாணி வச்சு விட போறேன், நீ வரியா? அப்படி உனக்க வச்சு விடுறேன் என்று கூறினாள். இல்ல வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும் என்றாள் சாருமதி. அப்ப சரி, நான் கதவை பூட்டிட்டு போயிடுறேன் என்றாள் சந்தியா. என்ற சந்தியா கதவை பூட்டி கொண்டு போய்விட்டாள். சாருமதியின் கையில் இருந்த பிரஷ் நழுவி தரையில் விழுந்தது. மெல்ல அவள் உடல் நடுங்கியது. பழைய நினைவுகளுக்குள் செல்ல அவள் விரும்பவில்லை. குனிந்து பிரஷை எடுத்தாள். எழுந்து சிறிது நேரம் அறைக்குள் நடந்தவள் மீண்டும் அந்த கதையை எடுத்து படித்தாள். அப்படியே துல்லியமாய் நடந்தது போல எழுதியிருந்தார் அந்த எழுத்தாளர். வசந்தம் பத்திரிகைக்கு போன் செய்தாள். எதிர்முனையில் ஆபரேட்டர் வர எடிட்டோரியல் கேட்டாள். லைனில் வந்தது சப் எடிட்டர் சங்கீதா. சங்கீதா, நான் ஓவியர் சாருமதி பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்ப ஒரு கதைக்கு படம் வரைஞ்சி வாங்கிட்டு போனாங்க. அந்த ரைட்டர் எந்த ஊரு? எந்த கதைக்கு படம் போட்டு அனுப்புனீங்க? பையன் படம் எடுத்துக்கிட்டு வரலையே. இந்த வெளியூர் கல்யாணத்துக்கு அதுக்கு போற ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு ஒரு கதை. ஓ அதுவா? அந்த கதையை நான் தான் செலக்ட் பண்ணேன். ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அந்த கதையோட முடிவு ரொம்ப யதார்த்தம் இல்ல? சரி, யார் எழுதுனாங்க அந்த கதைய? பெங்களூர்ல இருந்து இமெயில வந்துச்சு. ஒரு பெண் எழுதின கதை அது. பொண்ணா? ஆமா, ஸ்வப்னாங்கிற பெயர்ல வந்தது. ஓ வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதை. ரொம்ப எழுதினவங்க மாதிரி இருந்தது அந்த கதை. எங்கேயும் கை வைக்க முடியல என்னால என்றாள் சங்கீதா. ஓகே சங்கீதா, அப்புறம் ஃப்ரீயா இருக்கிற போது அந்த ரைட்டரோட போன் நம்பர் இருந்தா எனக்கு அனுப்பி வைங்க. ஓ ஷூர், நான் இப்பவே தர்றேனே. சிஸ்டம்ல பேர் முகவதி ரெண்டையும் இப்பதான் நான் ஏத்துனேன். சொன்னவள் நம்பரை கொடுத்தாள். இப்ப நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அடுத்த மண்டே தான் கதை வருது. கதை வந்த அப்புறம் பேசுங்க என்றாள் அந்த சங்கீதா. நிச்சயமா, தேங்க்யூ சங்கீதா என்று ரிசீவரை வைத்தாள் சாரு. ரிசீவரை வைத்ததும் அவளுக்கு லேசாய் படபடப்பாய் இருந்தது. நிச்சயம் அந்த அனுபவம் நேரடியாக இல்லாமல் இந்த கதையை எழுதியிருக்கவே முடியாது. யாரோ சொன்ன நிகழ்ச்சியை மனதில் வைத்து எல்லாம் இது மாதிரி எழுத முடியாது. அது சாத்தியம் மிக குறைவு. அன்று நடந்தது இன்னமும் மறக்க முடியாமல் நினைவு சிறையில் அன்று முழுவதும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த நினைவே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. எதையும் மறக்கவில்லை. மறக்கக்கூடிய விஷயமா அது? அவளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட நிகழ்வு கும்பகோணத்தில் தான் நிகழ்ந்தது. அதை நினைக்கும் போதே அவளுக்கு படபடப்பு ஏற்பட்டது. தலைவலி அதிகம் எடுத்ததால் கையில் கொண்டு வந்திருந்த தலைவலி மாத்திரையையும் கூடவே ஒரு தூக்க மாத்திரையையும் எடுத்துக்கொண்டாள். தூக்கம் மெல்ல அவளை அணைத்தது. அறையில் இருந்த ஏசி வேறு மிக இதமாய் இருந்தது. நன்றாக உறங்கிவிட்டாள் சாரு. திடீரென்று அவளுக்கு விழிப்பு வந்தது. கட்டிலில் அவளுக்கு பக்கத்தில் படுத்திருந்த சந்தியாவின் மேல் படர்ந்திருந்தான் அவன். சப்த நாடியும் ஒடுங்கி போனது அவளுக்கு. பொறுக்களித்து படுத்திருந்தவள் கண்களை லேசாக திறந்து பார்த்தாள். சந்தியா எப்போது வந்து படுத்தாள் என்பது அவளுக்கு தெரியாது. அவன் யார் என்று இருட்டில் நன்றாக தெரியவில்லை. கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். பக்கத்தில் மது வாடையுடன் இருந்தவன் விருட்டென்று எழுந்தான். அவசரம் அவசரமாக உடைகளை கொத்தாக அள்ளிக்கொண்டு வெளியில் ஓடினான். சாருமதி எழுந்து விளக்கை போட்டாள். படுக்கையில் அலங்கோலமாக கிடந்தது சந்தியா இல்லை. காஃபி சாப்பிடுறியா? அம்மாவின் குரல் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள் சாரு. என்னம்மா, காஃபி சாப்பிடுறியான்னு கேட்டேன். என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுமில்லம்மா, எனக்கு அப்பா ஞாபகம் வந்துச்சு அதான் என்று பொய் சொன்னாள் சாரு. காஃபி வேணுமா வேண்டாமா? கொஞ்சம் குடுமா, அரை டம்ளர் போதும். அம்மா உள்ளே போனாள். அவளை திரும்பி பார்த்து கொண்டாள். அப்பா ஞாபகம் வந்தது என்று அவள் பொய் சொன்னாள் என்பது அவளுக்கும் புரிந்தது. காஃபியை அரை டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கொண்டு தனக்கும் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள் அம்மா. சாரு, இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? என்ன யோசனை? உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க, திடீர்னு ஏதோ பழைய ஞாபகத்துக்கு போயிட்ட போல இருக்கு. அம்மாவை திரும்பி பார்த்தாள். ஆமாமா, எல்லாத்தையும் அசைப்படுறதுதானே வாழ்க்கை. பழசு எதையும் நினைக்காம இருக்க முடியுமா?
டீச்சரா 7 வருஷம். அது அப்படியே டேர்ன் அடிச்ச ஓவியரா மாறியாச்சு. அந்த பையன் என் மேல வண்டிய மோதலைன்னா இந்த மாற்றம் வந்திருக்காது. எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை இனிமையா இருக்கும் இல்ல? ஆமா சாரு, அது என்னவோ உண்மைதான். அம்மா பேச்சுக்கு சொன்னாலும் அவள் வேறு எதையோ நினைத்துக் கொண்டிருப்பது அவளுக்கு புரியாமல் இல்லை. அவளே சொல்லுவாள் என்று எழுந்தாள். அவள் எழுந்து கிச்சனுக்கு போகும்போது போன் அடித்தது. சாருமதி அந்த போனை எடுத்தாள். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.